ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நினைத்தது யாரோ நாவல் பகுதி 7. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். இந்திரஜித்தின் தாத்தா இந்திராவை பற்றி அவள் சித்தியிடம் விசாரித்தும் அவள் சித்திக்கு எதுவும் தெரியவில்லை. தெரியல பெரியப்பா. அப்புறம் பார்வதியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ அதிகமா யாருக்கும் போன் பண்ணி எதுவுமே பேச மாட்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருப்பா. அதுக்காக அவளை குத்த சொல்லிட முடியாது. அவளுக்கு கிடைச்ச புருஷன் அப்படி. அதனாலதான் அவ அப்படி இருக்கா. சரிம்மா, பார்வதி நம்பரை கொடு, நான் போன் பண்ணி என்னன்னு விசாரிக்கிறேன். இதோ தரேன் பெரியப்பா என்று கூறிய இந்திராவின் சித்தி எண்ணெய் கொடுத்தார். அதை வாங்கிய தாத்தா உடனே இந்திராவின் அம்மாவை அழைத்தார். ஆனால் இந்திராவின் அம்மா போனை எடுக்கவில்லை. தொடர்ந்து பலமுறை அழைத்த பின், ஹலோ யாருங்க என்ற வேதனை கலந்த ஒரு குரல் ஒலித்தது. பார்வதி, நான் ராமலிங்கம் பெரியப்பா பேசுறேன் என்று கூறவும் எதிர்முனையிலிருந்து சத்தமாக அழும் ஓசைதான் கேட்டது. என்னம்மா பார்வதி, என்னாச்சு, ஏன் அழற என்று கேட்டும் பதில் இல்லை. நீ இப்ப எங்கம்மா இருக்க என்று கேட்டார் தாத்தா. விஜய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் பெரியப்பா. இந்திரா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளை காப்பாத்த ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. ஏதேதோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா பெரியப்பா, அவளுக்கு பிரெயின் டியூமராம். கட்டி ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கான். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அவளுடைய உடம்புல சக்தி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவளுடைய உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் அவ உயிரை காப்பாற்ற முடியுமான்னு தெரியலன்னு சொல்றாங்க பெரியப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் அவரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அவரும் அழுதுட்டே தான் இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல பெரியப்பா என்று கூறி அழுதார் இந்திராவின் அம்மா. சரிம்மா, நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரேன் என்று கூறிய தாத்தா அழைப்பை துண்டித்தார். அவர் இந்திரஜித்தின் எண்ணெய் எடுத்து அழைக்கும் முன் அவனிடம் இருந்து தாத்தாவிற்கு அழைப்பு வந்தது. சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்ட தாத்தா, இந்திரா, நம்ம இந்திரா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அது தெரிஞ்ச விஷயம் தானே தாத்தா. அவ ஏன் போன் பண்ண மாட்டேங்கிறா? நான் போன் பண்ணா அவளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன்னு கேட்டீங்களா? இல்லப்பா, அவ ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆகியிருக்கா. தாத்தா என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அவளுக்கு பிரெயின் டியூமராம். அவளை காப்பாத்துறது கஷ்டம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்களாம். ஆபரேஷன் கண்டிப்பா நடத்தணும்னு சொல்றாங்களாம். தாத்தா, நான் உடனே கிளம்பி வரேன் என்று கூறியவன் அழைப்பை துண்டித்தான். அவன் உடனே ஹெலிகாப்டரில் சென்னையிலிருந்து கிளம்பி குற்றாலம் வந்து சேர்ந்தான். தாத்தா அவனுக்காக வீட்டிலேயே காத்திருந்தார். தாத்தா, எந்த ஹாஸ்பிட்டல்? விஜய் ஹாஸ்பிட்டலாம்பா, வாங்க போய் பார்க்கலாம் என்று அவன் கூற தாத்தாவும் அவனும் நேராக மருத்துவமனைக்கு வந்தனர். மருத்துவமனைக்கு வந்தவர்கள் இந்திராவை விசாரித்தனர். டாக்டர் இந்திராணி தானே? ஆமா, அவங்க ஐசியூல இருக்காங்க, 2வது மாடியில, போய் பாருங்க என்ற பதில் கிடைத்ததும் இருவரும் வேகமாக 2ஆம் மாடிக்கு வந்தனர். அங்கு ஐசியூ வாசலில் இந்திராவின் அப்பா அம்மா இருவரும் இரு இருக்கைகளில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திராவின் அம்மா அழுது கொண்டிருக்கிறார். அப்பாவும் அழுது கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை நோக்கி தாத்தாவும் இந்திரஜித்தும் வந்தனர். அப்போது அவர்களின் உரையாடல் அவர்களின் செவியை எட்டியது. நீ என்ன பேசிட்டு இருக்க பார்வதி? ஆபரேஷன் பண்ண வேண்டாம் நான் சொல்லல. ஆபரேஷன் பண்ணட்டும், எக்கச்சக்கமான காசு செலவாகும். அத பத்தி கூட நான் கவலைப்படல. வீட்டை கூட வித்து காசை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா நம்ம மக திரும்ப கிடைப்பாளா? இல்லல்ல, அதுக்கு அந்த டாக்டர்ஸ் எந்த உத்தரவாதமும் தரல. அப்படி இருக்கும்போது நான் என்ன நம்பிக்கையில காசையெல்லாம் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ண சொல்ற? எனக்கு நீங்க இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ தான் புத்தி இல்லாம பேசுற. மகளும் இல்ல, காசு இல்ல, கடைசியில் நடு தெருவுல வந்து நிக்கணும். அப்படி ஒரு நிலைமையில நமக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. காசு அங்க இப்ப பெருசு, நம்ம இந்திராவோட உயிர் பெருசுங்க. இல்லன்னு நான் சொல்லலையே. டாக்டர்ஸ் சொன்னதை நீ கேட்டல. ஆபரேஷன் பண்ணணும், ஆனா ஆபரேஷன் பண்ணாலும் 10% சான்ஸ் தான் இருக்குன்னு சொன்னதை கேட்கலையா? அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல காசு செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ண சொல்ற?
அதுவும் அமெரிக்கால கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணணுமா? அங்கதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் இருக்காங்களாம். அதெல்லாம் முடியற காரியமா? என்னங்க இது? அதுக்காக இந்திராவை அப்படி கொண்டுட்டு போறீங்களா? நான் அப்படி சொல்லல. டாக்டர்ஸ் அவளை உயிரோட திருப்பி தருவோம்னு சொல்லட்டும். நான் காசு செலவு பண்ண தயாரா இருக்கேன். இல்லைன்னா என்னுடைய மக உயிரோட திரும்ப மாட்டான்னு தெரிஞ்சும் தேவையில்லாம காசை எடுத்து பேச என்னால முடியாது. எனக்கு மட்டும் இந்திரா மேல பாசம் இல்லைன்னு நினைக்காத. நான் புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன். நீ பாசத்துல புத்தி இல்லாம பேசிட்டு இருக்க. இந்த நேரத்துல பாசம் புத்தின்னெல்லாம் ஏங்க இப்படி பேசுறீங்க? நீ பாசத்துல துடிச்சு பேசுற. எனக்கும் பாசம் இருக்கு. ஆனா நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன். இந்த ஆபரேஷன் வேண்டாம். நம்ம இந்திராவை காப்பாற்ற முடியாது. ஏன் அங்கிள் காப்பாற்ற முடியாது என்ற இந்திரஜித்தின் குரலை கேட்டு இந்திராவின் அப்பா அம்மா இருவரும் நிமிர்ந்து பார்த்தனர். தம்பி, நீங்களா? இந்திராவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் போன் பண்ணி நீங்க எடுக்கவே இல்லை. ஆமாப்பா, அவ கீழே விழும்போது செல்போன் கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அது சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. நீங்க ஏன் அங்கிள் போன் எடுக்கல? போன் எடுத்து என்ன பேச சொல்றப்பா? அவளை காப்பாற்ற முடியாது, அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவ செத்து போயிடுவான்னு சொல்றீங்களா? அதனாலதான் போன் எடுத்து பேசல. என்ன அங்கிள் பேசிட்டு இருக்கீங்க? அவளை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களா? ஆமாப்பா, ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணுமா? உடனே பண்ணணுமா? இங்கேயே அந்த ஆபரேஷனை கூட பண்ணிக்கலாமா? ஆனா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர்ஸ் அமெரிக்கால தான் இருக்காங்களாம். அங்க கூட்டிட்டு போனா இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் 10% தான் சான்ஸ் இருக்கான். எங்க ஆபரேஷன் பண்ணா 5%. என்னப்பா இது? இதை நம்பி எப்படி காசு செலவு பண்ண சொல்ற? அங்கிள், நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆபரேஷன் முதல்ல நடக்கட்டும். இல்லப்பா, அவ உயிரோட திரும்பி வருவான்னு நம்பிக்கை இருந்தா காசு செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணலாம். ஆனா அவ உயிரோடவே திரும்ப போறதில்ல. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில ஆபரேஷன் பண்ண சொல்றீங்க? அங்கிள், உங்க பொண்ணுடைய ஆபரேஷன் பண்ணதான் எனக்கு உங்க அனுமதி வேணும். என் மனைவியோட ஆபரேஷன் பண்ண எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நான் அவளை உடனே பார்க்கணும். ஓகே, டாக்டர் கிட்ட பேசிட்டு ஐசியூல போய் பார்க்கலாம் என்று இந்திராவின் அப்பா கூற இந்திரஜித் தாத்தாவை பார்த்தான். தாத்தா, உடனே எனக்கு ஒரு தாலி வேணும். நான் அவ கழுத்தில் தாலி கட்டி அவளை என்னுடைய மனைவியை ஏத்துக்க போறேன். அதுக்கப்புறமா எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அவளை இந்த உலகத்துல இருக்கிற எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். அவளை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன் என்று அவன் கூற, வேண்டப்பா, தாலி எல்லாம் கட்ட வேண்டாம். நீ வேணா காசு கட்டி அவளுடைய ஆபரேஷனை நடத்து. இல்ல தாத்தா, அவளை என்னுடைய விருப்பத்துக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னா அவ எனக்கு சொந்தமானவளா இருக்கணும். அதுக்காக அவ என்னுடைய மனைவி ஆகணும். அவ அதுதான் ஆசைப்பட்டுட்டு இருந்தா. ரொம்ப நாளா அதை தான் கேட்டுட்டு இருந்தா. ஆனா கடைசி வரைக்கும் நான் தான் வேலை காரணமா திரும்பி கூட பார்க்க வராம இருந்துட்டேன். முடியல தாத்தா, நீங்க சீக்கிரமா போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாங்க. இந்திரா, நீ கொஞ்சம் யோசிச்சு, இதுல யோசிக்க எதுவும் இல்லை தாத்தா. பிளீஸ், எனக்கு இந்த ஒரு உதவியும் பண்ணுங்க. இல்லைன்னா நானே போய், சரிப்பா நான் போறேன், நீ இரு என்று கூறிய தாத்தா மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்றார். மருத்துவரை சந்தித்து அனுமதி வாங்கிவிட்டு இந்திரஜித் வரும்போது தாத்தா தாலியோடு வந்து விட்டார். தாலியை அவன் கரத்தில் கொடுத்தார் தாத்தா. தாத்தா, நீங்களும் வாங்க என்று கூறியவன் இந்திராவின் அப்பா அம்மாவை பார்த்தான். நீங்க 2 பேரும் வாங்க, நான் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் என்று கூறியவன் ஐசியூவிற்குள் சென்றான். படுக்கையில் கண்மூடி கிடக்கும் இந்திராவை கண்டபோது அவன் மனம் வலித்தது. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது. அவன் சட்டென்று விரலால் அதை துடைத்தெறிந்தான். இந்திராவின் அப்பா அம்மா தாத்தாவின் முன்னால் அவள் கழுத்தில் தாலி கட்டி அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். அவன் அனைத்து ஃபார்மாலிட்டிகளையும் முடித்துவிட்டு இடையிடையே நினைவு வந்து செல்லும் இந்திராவோடு US சென்றான். அங்கு அவளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. நீண்ட நேர மருத்துவர்களின் போராட்டத்திற்கு பிறகு அவள் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனாலும் அவள் பழைய நினைவுகள் அனைத்தையும் முழுமையாக இழந்திருந்தாள். தன்னை யார் என்று இந்திரஜித் அவளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டியதாகி போனது. என்ன, நீங்க என்னுடைய புருஷனா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று வியப்போடு கேட்டாள் இந்திரா. கல்யாணம் ஆயிடுச்சு.
அரேஞ்சு மேரேஜா? இல்ல, லவ் மேரேஜ். ஆனாலும் பெரியவங்களுடைய ஆசையோட தான் நடந்தது. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கும்போதுதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அப்போ உனக்கு நினைவில்ல. உனக்கு நினைவு இடையிடையே வந்தாலும் அப்பவே நீ பழைய நினைவுகளை இழந்திருந்த. நான் யாரு, எங்க இருக்கேன், இப்படியே தான் கேட்டுட்டு இருந்த. இப்ப நீ பூர்ணமா குணமாயிட்ட. ஆனா பழைய நினைவுகளை இழந்துட்ட. அப்படியா? என்னால நம்பவே முடியல. உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல என்று அவள் வியப்போடு கூறினாள். பரவாயில்ல, போக போக எல்லாம் சரியாயிடும் என்று கூறி அவளை சமாதானம் செய்தான் இந்திரஜித். 1 மாதத்திற்கு பிறகுதான் அவளையும் அழைத்துக் கொண்டு அவன் இந்தியா திரும்பினான். குற்றாலத்திற்கு வரவில்லை, நேராக சென்னைக்கு சென்று விட்டான். அவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக ஆரம்பமானது. இந்திராவை தன் உயிராக பார்த்து கொண்டான் இந்திரஜித். அவளுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்தான். சிறு தலைவலி என்று அவள் கூறினால் கூட அவன் பதறி போனான், துடித்து போனான். அவளை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்வான். அவனுள் இருந்த பயம் அவனை அப்படி ஆட்டுவித்தது. திருமணமாகி 1 வருடமான போது அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தைக்கு ஜீவிதா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். அவர்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைக்கு 2 வயதான போது இந்திராவையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு அவன் குற்றாலம் வந்தான். குற்றாலம் தான் இந்திராவின் சொந்த ஊர் என்று இந்திரஜித்து கூறி அவளுக்கு தெரியும். ஆனால் குற்றாலம் வந்த போது குற்றாலத்திற்கு இதற்கு முன் வந்த ஞாபகம் கூட அவளுக்கு இல்லை. உண்மையிலே இதுதான் என்னுடைய சொந்த ஊரா என்று அவள் வியப்போடு இந்திரஜித்திடம் கேட்டாள். ஆமா, இதுதான் உன்னுடைய சொந்த ஊர். ஆனா இங்க வந்த மாதிரியே எனக்கு தோணல. இங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு. பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு போலாம். உங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஏதாவது உனக்கு ஞாபகம் வரலாம். நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. நமக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆக போகுது. என்னுடைய அப்பா அம்மான்னு சொல்றவங்க ஒரு நாள் கூட என்ன வந்து சென்னையில பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. இப்பவும் கேக்குறேன், எதனால அவங்க இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன பார்க்க வரவே இல்லை? நாம தான் உங்க வீட்டுக்கு போறோமே, அப்ப நீ அவங்க கிட்டே கேளு. ஒரே மர்மமா இருக்குது. எப்பவாவது அம்மா மட்டும் போன் பண்ணுவாங்க, அப்பா பேசுறது கூட கிடையாது. ஆனா என்ன, அப்பா அம்மான்ற எந்த ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இல்ல. அவங்கள பார்த்த ஞாபகமோ அவங்க கூட பழகின ஞாபகமோ எதுவுமே எனக்கு இல்ல. அதனால மனசு வலிக்கல. அப்பாவோட பாசம், அம்மாவோட பாசம், ஒரு கணவருடைய பாசம், ஒரு காதலனுடைய பாசம், ஒரு தோழியுடைய பாசம், எல்லா பாசத்தையும் நீங்க மொத்தமா எனக்கு கொடுக்குறீங்க. அதனால அப்பா அம்மா என்கிட்ட அன்பு காட்டலையே, அவங்க என்கிட்ட பேசலையே, அவங்க வந்து பார்க்கலையே என்ற எண்ணமே என் மனசுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்ல. இப்ப கூட நீங்க எங்க வீடு எங்க வீடுன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு இல்லவே இல்லை. சரி, பரவாயில்ல, உனக்கு பழைய நினைவுகள் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அதுக்காகவாவது உங்க வீட்டுக்கு போலாம்ல? கண்டிப்பா. அப்பா அம்மாவை உங்க செல்போன்ல தான் பார்த்தேன், நேர்ல பார்க்கல. பார்க்கணுன்ற ஆசையும் கிடையாது. ஆனாலும் போய் பார்க்கலாம். எதனால இத்தனை வருஷத்துக்கு இடையில என்ன ஒரு தடவை கூட அவங்க என்ன பார்க்க வரலன்னு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்க கிட்ட கேட்டு நீங்க சொல்லல, அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போமே. அப்ப சரி, உங்க வீட்டுக்கு போலாமா? கண்டிப்பா. அப்ப சரி வா என்று இந்திரஜித்து கூற குழந்தையை தூக்கி கொண்டு அவனோடு கிளம்பினாள் இந்திரா. இந்திராவின் வீட்டை அடைந்தனர். இந்திராவின் அம்மா மட்டும் வாசலில் நின்று அவர்களை வரவேற்றார். வீட்டிற்குள் வந்தும் அப்பாவை காணவில்லை. உட்காருங்கம்மா என்று அம்மா கூற, அம்மா அப்பாவை எங்க காணோம்? அப்பா அப்பா ரூம்ல இருக்காரு. ரூம்ல இருக்காரா? ஏன், என்னை பார்க்க அவருக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லம்மா, எல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சியா? எதுக்கு? அது அவர்கிட்டயே போய் கேளு. அப்பாவோட ரூம் என்று யோசித்தபடியே ஒவ்வொரு அறையையும் பார்த்த இந்திரா, அப்பாவோட ரூம் எதுமா என்று அம்மாவிடம் கேட்டாள். அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையாம்மா? எதுவுமே ஞாபகம் இல்லம்மா. உங்களுக்கு கூட ஞாபகம் இல்ல, யாரையுமே ஞாபகம் இல்ல. இந்த வீடு, இந்த குற்றாலம் கூட எனக்கு ஞாபகமே இல்ல.
அதுதான் அப்பா ரூம் என்று அம்மா கை காட்ட குழந்தையை இந்திரஜித்திடம் கொடுத்துவிட்டு அந்த அறையை நோக்கி நடந்தாள் இந்திரா. பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.